தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கடந்த பல நூற்றாண்டுகளாக சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேலாக நாடு முழுவதும் இந்துக்களிடையே ஏற்பட்ட எழுச்சியின் காரணமாக இன்றைக்கு அயோத்தியிலே அவதார புருஷன் ஸ்ரீராமனுக்கு நாளை காலை கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த நேரத்திலே அந்த கும்பாபிஷேகத்திலே பல லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 52 நாடுகளுக்கு மேலே உள்ளவர்கள்லாம் இன்றைக்கு அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறாங்க. இந்த கும்பாபிஷேகத்திலே நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழகத்திலே பல்வேறு ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் சிறப்பு பூஜைகள், கூட்டு வழிபாடு, கூட்டு பஜனைகள், இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதுமே அங்கங்கே இருக்கக்கூடிய ராமபக்தர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களிலே இந்த கும்பாபிஷேகத்தை நேரடியாக ஒளிபரப்பக்கூடிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய மற்றும் மற்ற கோயில்களில் எந்த விதமான ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி எந்த விதமான பூஜைகளோ வழிபாடோ அன்னதானம் செய்வதோ பஜனைகள் செய்வதோ நேரடி ஒளிபரப்பு செய்வதோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்மொழியாக உத்தரவிட்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். பல்வேறு இடங்களிலே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட இடங்களிலே ஏற்பாடு செய்யப்பட்ட நிர்வாகிகளை அழைத்து இந்து சமய அறநிலையத்தினுடைய அதிகாரிகள், செயல் அலுவலர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தடுத்து வருகிறார்கள். காவல்துறையினரும் இது போன்ற வேலைகளை செய்து வருகிறார்கள். இது போன்ற செயல்பாடு, தமிழக அரசுடைய இது போன்ற செயல்பாடு இந்துக்களுக்கு எதிரானது. இந்த இந்து விரோத போக்கினை இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தொடர்ச்சியாக நாம் சொல்லி வருகிறோம். இந்துக்களுடைய நம்பிக்கையை தொடர்ந்து புண்படுத்தி வருகிறது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தமிழக அரசாங்கம். ஆங்கில புத்தாண்டு, கிறிஸ்தவர்களுடைய புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவிலே இந்துக்களுடைய கோயில்களை திறக்க அனுமதிக்கக்கூடிய, அதற்கு ஒவ்வொரு கோயில்களிலும் பெரிய பெரிய கோயிலெல்லாம் வருமானம் செய்வதற்காக, உண்டியலிலே காசு வாங்குவதற்காக, உண்டியல் நிரப்புவதற்காக ஒரு வியாபார தலமாக இந்து கோயில்களை ஆக்கியுள்ள இந்த தமிழக அரசாங்கம் கிறிஸ்தவர்களுடைய புத்தாண்டை ஒட்டி இந்து கோயில்களை திறக்க அனுமதி கொடுக்கிறது, திறக்க வைக்கிறது. ஆனால் இந்துக்களுடைய நம்பிக்கை இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமான அவதார புருஷன் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய மனிதன் அயோத்தியிலே பிறந்த ஸ்ரீராமனுக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம். நாடு முழுவதும் மிகப்பெரிய ஹிந்து எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதையொட்டி அந்தந்த பகுதியிலே சின்ன சின்னதாக நடக்கக்கூடிய பூஜைகள், வழிபாடுகள், பஜனைகளை இந்த அரசாங்கம் தடுக்க முயற்சிக்கிறது. தடுத்தாலும் அதையும் மீறி அனைத்து இடங்களிலும் பூஜைகள் நடைபெறும். எந்த விதமான சட்டப்பூர்வமான அதிகாரமும் தமிழக அரசுக்கு கிடையாது. கோயில்களில் இது போன்ற பூஜைகள் செய்வதற்கு, தடை செய்வதற்கு தமிழக அரசுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. சாதாரணமாக என்னுடைய பிறந்தநாள், திருமணநாள், குழந்தைங்களுடைய பிறந்தநாள், இதிலேயே கூட நம்ம கோயிலில் போய் அன்னதானம் பண்ணுறோம், பூஜைகள் செய்கிறோம், வழிபாடுகள் செய்கிறோம். இந்த நாட்டுடைய அடையாளம் அயோத்தி ஸ்ரீராமனுடைய கும்பாபிஷேகத்தை ஒரு கோயிலில் ஒரு வழிபாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்பது வெறும் சொல்லவே முடியல. அவ்வளவு சங்கடமா இருக்கு. இதற்கான பலனை இந்த தமிழக அரசு கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் சந்திக்கும், பலனை பெறும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசுடைய இந்து விரோத போக்கை இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது.